ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அன்னபூர்ணியுமே சிவாவை கூப்பிட்டு அங்கே இட்லியுமே பரிமாற சொல்லுவாங்க சுவாதியுமே. உடனே சுவாதியும் அங்கே சிவாவுக்கு இட்லி பரிமாறவும் இதை பார்த்த பயங்கர கோவமாகவும் இருக்குது. வெளியில் நின்று ரொம்பவே கோவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சிவா வந்து சுவாதி கிட்ட சிரிச்சுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சுவாதி வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே சுவாதி அவங்க அப்பாவுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்லுவோம். அன்னபூர்ணியும் இங்கே சிவாவோட ஹாஸ்பிட்டலில் அக்கௌண்டன்ஸ் அந்த வேலை வந்து இங்கே காலியாக தான் இருக்குது. அந்த வேலையை வேணால் இங்கே சுவாதியை பார்க்க சொல்லலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிறது அவளுக்கு போர் அடிக்குது. அதுவும் இல்லாமல் சிவாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். 2 பேருமே ஒன்றா இருந்துட்டு அப்படியே ஒன்றாவே வந்துடுவாங்க. இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் இங்கே சுவாதி நல்லாவே படிச்சிருக்கா. இங்கே அந்த வேலைக்கு தகுதியானவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சுவாதி அவங்க அப்பாவுமே கரெக்டாக சொன்னீங்க அக்கா. ஏன்னா இங்கே சுவாதியுமே வீட்டில் இருந்தால் ரொம்பவே போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதி அவங்க அப்பாவுமே சொல்லிடுறாங்க. உடனே சுவாதிக்கும் இதில் மனப்பூர்வ சம்மதம். அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது சிவாவை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் சிவா எனக்கு மட்டும்தான். அதுவும் இல்லாமல் நான் என் சிவாவை கண்டிப்பாக இங்கே சிந்துக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அன்னபூர்ணியத்தை வந்து எனக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. சிவாவுக்கு இந்த கல்யாணத்தில் நிச்சயதார்த்தத்தில் தான் விருப்பமே இல்லைனாலையுமே சிவாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதியுமே மனசில் நினச்சிக்கவும் உடனே இங்கே சிவாவுமே அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சரிங்க பரியமாக நாங்கள் அந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் வேலையை வந்து அதுக்கான வேலையுமே இவங்களை ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு ஏற்பாடையுமே நான் பண்ணிடுறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கே நான் சுவாதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்றேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிடுவாங்க சிவாவுமே. உடனே இதை கேட்ட சுவாதிக்கு ரொம்பவே சந்தோஷம். சிவா எனக்காக நீ அந்த வேலையை கொடுக்கணுன்னு சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் அந்த வேலைக்கான தகுதி என்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு இன்டர்வியூ வச்சு தான் நீங்கள் என்ன அந்த வேலைக்கு உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதியுமே சொல்லுவாங்க. உடனே இங்கே சிவாவுமே சுவாதி நீ உன்னோட கான்ஃபிடென்ட்டை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ இப்படி பேசுகிற போதே அந்த வேலைக்கான தகுதி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் உனக்கு இங்கே ரெக்கமெண்டேஷன்லையோ இல்லை என்ன ரிலேஷன்ஷிப்லேயோ எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த ஒரு பொசிஷனுக்கு நான் ஒன்றும் உட்கார வைக்க மாட்டேன். ஒன்றா ப்ராப்பராக இது இன்டர்வியூ எடுத்து தான் நான் உன்னை அந்த வேலைக்கு உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிட்டுறாங்க. வெளியே நின்றுக்கிட்டு சிந்துவுமே இங்கே டாக்டரை நான் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அங்கே சுவாதி கூட நீங்கள் அவ்வளோ பேசாதீங்க, அவரு கூட பழகாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே இங்கே சிவா கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிவா வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அன்னபூர்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு சும்மா தான் பேசியிருந்துருப்பாங்க. மற்றபடி எந்த ஒரு தாட்டுமே வச்சு இங்கே சிவாவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இங்கே சிந்துவுமே வெளியே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சுவாதியை கூட்டிக்கிட்டு இங்கே சிவாவுமே ஹாஸ்பிட்டலுமே கிளம்பிடுறாங்க. ஆனால் மகா வந்து இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்காம அங்கே கோயில்லையுமே போய் உக்காந்துக்கிட்டு வருத்தமே பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இது இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த அன்னபூர்ணியும் அந்த சிந்துவும் தான். சிந்து வந்து உன்னையும் வெளியே துரத்துனா இப்போ என்னையுமே வெளியே துரத்திட்டா. அந்த சிந்துவை நம்ம சும்மாவே விடக்கூடாது, அவளுக்கான பதிலடியை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவுமே எசைக்கு கேட்டால் சொல்லவும் எசைக்கியும் ஆமாங்க அக்கா, உங்களை பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. உங்களை நான் இப்படியே நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் உங்களை போய் எங்கள் சிவா வந்து மாட்டி விட்டுட்டானே, எனக்கு அதுதான் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அதே வேற யாருனா இருந்ததாங்கன்னா அவனை நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். ஏதோ உன் வயிற்றில் பிறந்துட்டான்னு சொல்லிட்டு நான் அவனை சும்மா விட்டுட்டேன். மற்றபடி அவனை நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு மாதிரியுமே இங்கே எசக்கியுமே அங்கே மகா கிட்ட சொல்லுவோம். உடனே மகாவும் எசக்கி இதுக்கெல்லாம் காரணமான அந்த சிந்துவை தான் நம்ம சும்மா விடக்கூடாது. ஏன்னா இங்கே சிவாவை சாவி கொடுத்து திருகிறது யாருன்னா இங்கே சிந்து மட்டும்தான். அந்த சிந்துவையும் அந்த அன்னபூர்ணியும் நம்ம எதான ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சிவாவும் சுவாதியுமே ஹாஸ்பிட்டலுமே போயிட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே சிந்துவுமே கேன்டீன் போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே அந்த சுவாதியை வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ஷாப்புமே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கான ப்ளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காண்பிடுறாங்க. அங்கே உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சுவாதியுமே. உடனே சிவாவும் உள்ளே போயிட்டு
இந்த வேலைக்கு நீ தகுதியானவ, அதுவும் இல்லாமல் இந்த வேலைக்கு நீ ஜாயின் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த வேலையை நீ தான் கரெக்டாக பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு உனக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சுவாதியுமே சரிங்க சிவா, நீங்கள் நினைக்கலனா இந்த வேலைக்கு நான் வந்திருக்க கூட மாட்டேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இந்த வேலை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் நான் சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. எதனா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போதோ சரி, இல்லை இங்கே இருக்கிற போதும் சரி, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதியுமே சொல்லிடுறாங்க. உடனே சிவாவுமே சரி சுவாதி, நான் உன்னை இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுவாதியுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வெளியே நின்றுக்கிட்டு இருந்த சிந்துவுமே மேலே இங்கே சுவாதியுமே போயிட்டா. சுவாதியையும் இங்கே சிவாவையும் டாக்டரையும் நம்ம ஒன்றாவே இருக்க வைக்கக்கூடாது. நம்ம அதுக்கான இது முடிவு பண்ணி ஆகணும். டாக்டர் அங்கே சுவாதிக்கிட்ட பேசுகிறத விஷயத்தை பார்த்தாவே எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் அன்னபூர்ணியத்தை என்னோட மனசை புரிஞ்சிக்காமல் என்னோட வாழ்க்கையை நினைக்காம இங்கே சுவாதிக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் என்னோட மனசை எப்போ தான் இங்கே அன்னபூர்ணியத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நான் அன்னபூர்ணியத்துக்கு நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல. ஆனால் எந்த ஒரு தப்பு பண்ணேன்னா அது சிவா டாக்டரை நான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். அதுவும் இல்லாமல் டாக்டர் மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்த நினைக்காம என்னோட பாசத்தை நினைக்காம இங்கே அன்னபூர்ணியத்தை இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மாதிரியுமே அங்கே சிந்துவுமே கீழே இருந்து மேலுக்குமே வராங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சிவாவுமே சுவாதி கிட்ட எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸும் பண்ணி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சுவாதி கிட்ட அந்த அக்கௌண்ட்ஸையுமே பார்க்கறதுக்காக அவங்க ரூம்லேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சிவாவை பார்க்க வந்த சிந்துவும் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு மயக்கம் போட்டுமே கீழே வந்துடுறாங்க. உடனே இதை பார்த்தாங்க இருந்த ஸ்டாப்புமே இங்கே சிவாவையுமே கூட்டிகிட்டு வராங்க. உடனே சிந்துவை பார்த்ததும் இங்கே சிவாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ஆகிடுது. உடனே இங்கே சிந்து என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாடி துடிப்புங்கன்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. உடனே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இரட்டை இந்த நாடி துடிப்பு இருக்குது. அப்போ இங்கே சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க சிவாவுமே. ஆனால் சிவா செக் பண்ணதும் சிவாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா செக் பண்ணதும் இங்கே சிந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. இது நினச்சதும் இதை பார்த்ததும் சிவாவுக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல. பயங்கரமான சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் இங்கே அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே. ஐயோ இவ எப்படி தான், ஆனால் ஐயோ அண்டர்ஸ்டாண்ட் மீறி எப்படி ஏதோ ஒன்று நடந்து போச்சு. அதுவும் இல்லாமல் இவ கர்ப்பமாக இருக்கா. அந்த சந்தோஷமான விஷயத்த நான் எப்படி இவகிட்ட சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இவகிட்ட சொல்லி இந்த விஷயம் அன்னபூர்ணி பெரியம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு வந்துச்சுன்னா ஐயோ இது பெரிய பிரச்சனையே ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மயக்க நிலையிலேருந்து திரும்பிடுறாங்க அங்கே சிந்துவுமே. உடனே டாக்டர் எனக்கு என்னாச்சு டாக்டர், எனக்கு என்னன்னு தெரியல, மார்னிலேருந்து வாமிட் வர மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது டாக்டர், என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே கேட்கவும் உடனே இங்கே சிவாவும் அது ஒன்றும் இல்லை சிந்து, நீ கர்ப்பமாக இருக்க. அதுவும் இல்லாமல் நீ கர்ப்பமாக இருக்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மாதிரியுமே அங்கே சிவாவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சிந்துவுமே இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம். டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஐயோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்வீட் கொடுக்காம என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஐயோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கையும் புரியல காலம் புரியல, எனக்கு இது உண்மைதானா இல்லை எனக்கு கனவுல நடந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரியுமே சிந்து சந்தோஷத்தில் திணறி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சிந்து ரொம்பவே சந்தோஷத்துலேயுமே அங்கே சிவாவை கட்டி பிடிக்கவும் உடனே இங்கே சுவாதியும் சிவாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரூமுக்குமே வராங்க. கதவை திறந்து பார்த்ததும் அங்கே சிவாவும் சிந்துவும் கட்டி பிடிச்சிக்கிட்டதை பார்த்த அங்கே சுவாதி பயங்கரமாக அதிர்ச்சியிலையும் கோவத்துலேயுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் இங்கே அன்னபூர்ணி இங்கே சிவாக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணாலையும் சிவாக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதிக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் சுவாதியுமே நம்ம சிவா மனசை மாற்றி நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ சிவாவும் சிந்துவும் கட்டி பிடிச்சிக்கிறத பார்த்த அங்கே
சுவாதிக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இதுக்கு மேலேயுமே நாம் அங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிவாவுடைய மனசில் இங்கே சிந்து ஆழமாக பதிஞ்சுக்கிட்டு இருக்கா போல். நம்ம என்ன தான் சொல்கிறது? சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலில் இப்படியெல்லாம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாதியுமே கேட்கவும், உடனே இங்கே சிவாவுமே என்ன சொல்கிறேன்னு சுவாதி நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே கேட்கவும், உடனே சுவாதியும், சிவா நீ எப்போ எங்கள் சிந்துவை கட்டி பிடிச்சிட்டு இருந்தியோ அப்போவே நான் வந்துட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு எனக்கும் அன்னபூர்ணியத்தை நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், இந்த மாதிரி ஒரு டைமில் நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா? போ சிவா, என்கிட்ட நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுவாதியுமே கிளம்பியிருப்பாங்க. உடனே இங்கே சிவாவுமே, சுவாதி நில்லு சுவாதி, நீ தப்பாக புரிஞ்சிக்காத, நில்லு சுவாதி, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சுவாதி பின்னாடி போகவும், உடனே இங்கே சிந்து வந்து, டாக்டர் என்ன டாக்டர் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றும் டிவோர்ஸே ஆகலை, அதுவும் இல்லாமல் அவனத்துக்கு நம்மளை பார்த்துட்டு பொசிஷன் ஆகிறா, அவள் ஆகவே கூடாது, அதுக்கு மிச்சம் நம்மளை பார்த்து அவள் கோவப்படக்கூடாது, அதுவும் இல்லாமல் நம்ம இது ப்ரைவேசியில் வந்து இன்வால்வ் ஆகிறதே தப்பு, அதுவும் இல்லாமல் நம்ம தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவள் சைலண்ட்டாக தான் போகணும். ஆனால் இன்னும் என்னையும் பார்த்து அவள் இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு போகிறா. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? என்னோடய புருஷனை நான் கட்டி பிடிச்சேன், அதில் என்ன தப்பு இருக்குது? அவள் டாக்டர், அவள் எதுக்கு இப்படிலாம் கோச்சிக்கிட்டு போகிறா? டாக்டர் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அன்னபூர்ணியத்தையே பார்க்குற போது எனக்கு பயங்கர கோவமாகவும் வருது. ஒரு சைடு எனக்கு அன்னபூர்ணியை மேலே இருக்கிற மரியாதையும் எல்லாமே அன்னபூர்ணியத்துக்கு புரியாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறதெல்லாம் பார்க்குறம்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அன்னபூர்ணியத்தை சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடந்துறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. டாக்டர் என்னை எப்போவுமே விட்டு பிரியாதீங்க. இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன், உங்களோட குழந்தைய என் வயிற்றில் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம், இந்த ஒரு நல்ல மூமெண்ட் வந்து எப்போவுமே கிடைக்காது. ஆனால் இந்த மூமெண்ட்டை கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தோஷமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக அமையலை. அதுவும் இல்லாமல் என் மேலே இருக்கிற கோவத்தினால எங்கள் சுவாதிக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க, அன்னபூர்ணியத்தையுமே. ஆனால் இப்போ மறுபடியும் உனக்கும் அந்த சுவாதிக்கும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் முன்னாடி வந்து உன்னை நான் சாகிற வரையும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிவா கூட நான் சேர்த்து வைக்க மாட்டேன், அது என்னோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணியத்தை என் முன்னாடியே வந்து என்னை பேசி பேசி கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் இவ்வளோ எனக்கு சந்தோஷம் கொடுக்காத விஷயம் இருந்தாலையும், ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் நினைக்கிற போது அந்த விஷயமெல்லாம் எனக்கு பறந்து போச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. டாக்டரே எனக்கு இன்றைக்கி இந்த உலகத்திலே யார் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலையும் நான் தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுவேன் டாக்டர். எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆறுமுகமும் பைரவி கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும், பைரவிக்கு என் மேலே பாசம் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு மயக்கம் போட்ட மாதிரி அவங்க ரூம் முன்னாடியுமே மயக்கம் போட்டு கீழே வந்து மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இதை பார்த்த பைரவியுமே, இவன் குடிச்சு போட்டு எப்படி வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கான் பாரு, காத்தாலே இவன் குடிச்சு போட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்போ இப்போவே இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா, அப்போ முன்ன இங்கே சஞ்சயையும் என்னையும் இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பான். ஐயோ, இங்கே சஞ்சய் கிட்ட என்ன சொல்லி வச்சானோ தெரியல. இந்த விஷயத்த கேட்டு சஞ்சய் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பான். அவங்ககிட்ட நம்ம மன்னிப்பு சொல்கிற விதமாக ஆறுதலுக்கு நம்ம 4 வார்த்தை பேசிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் இந்த குடிகார பையன் இங்கே எதுக்கு வந்து படுத்துக்கிட்டு இருக்கான், இந்த என் ரூம் சைடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இவன் இங்கே எதுக்கு இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு தடியை எடுத்துகிட்டு வந்து படாப்படான்னு சொல்லிட்டு 4 அடி விடுறாங்க. உடனே விட்டதும் உடனே கதறி அடிச்சுட்டு எழுறாங்க எங்கள் ஆறுமுகமும். பைரவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பைரவி, நானே மயக்கம் போட்டு கீழே விழுந்து எனக்கு உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது பைரவி, எனக்கு ரொம்பவே தண்ணி தாக எடுக்குது, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் சொல்லவும், உடனே பைரவியும் நான் எதுக்கு உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரணும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கவும், உடனே இங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி ஒரு மயக்க நிலையில் விட்டுட்டு நம்மளால் போக முடியாது, தண்ணி தானே, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நீ பண்ண துரோகத்தை மட்டும் நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியுமே எடுத்துகிட்டு வந்து மூஞ்சிலையுமே தெளிக்கிறாங்க. உடனே எங்கள் ஆறுமுகமும், பைரவி என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்குல்ல, ஏன் பைரவி நான் சொல்கிற விஷயத்த நம்ப மாட்டேற, நான் உன் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன் பைரவி, என்னை நம்பு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் ஆறுமுகம் சொல்லவும், உடனே எங்கள் பைரவியும்
ஆறுமுகம் உன் பேர் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. எப்போவுமே உன் மேலே எனக்கு நம்பிக்கையே வராது. அதுவும் இல்லாமல் நீ ஃப்ராடு பிடிச்சவன். ஏன்னா நீ எனக்காக நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நீயே யோசிச்சுப்பார். எனக்காக நீ இன்னுமே பண்ணது கிடையாது. அதுவும் இல்லாமல் மடமேடையில் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னேன், அந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண கிடையாது. அதுவும் இல்லாமல் யாருக்கிட்டையும் வம்பு பிடிக்காமல் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல் இருன்னு சொன்னேன், அதுவும் நடக்கலை. எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னா, நீ சஞ்சய்கிட்டையும் சஞ்சயையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறது. என்றைக்குமே நீ பேசக்கூடாது, அந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து கேட்குற கேள்வியாது. நான் எல்லாருக்குமே இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே சரி எந்த ஒரு கஷ்டத்தையுமே நான் கொடுத்து கிடையாது. ஆனால் நீ எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்ட. இதுக்கு மேலேயுமே நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னபூர்ணியத்தை கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு, உனக்கு சாதகமாக இல்லை உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதலுமே சொன்னாங்க. அன்னபூர்ணியத்தையும் மூஞ்சி பார்த்துட்டு தான் நான் இப்போ கூட இந்த கோவத்தை உன்னை பார்த்துட்டு எல்லாமே சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே என் முன்னாடி வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ ட்ராமா போட்டு எல்லாருமே இப்படி ஃப்ராடு பண்ணி அவங்கள ஏமாத்துவேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை மட்டும் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. ஆனால் ஆறுமுகமும் இங்கே சஞ்சய் என்ன தப்பு பண்ணா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்காம வீட்டில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிவாவுமே அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு இங்கே சிந்து வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சிக்கிட்டு சந்தோஷத்தில் மெய் மறந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சுவாதியுமே சிவா கிட்ட வந்து, சிவா என்ன சிவா இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதி கேட்கவும் உடனே சிவாவும், சுவாதி உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ என்னோட ஒய்ஃப் இங்கே சிந்து அவள் கர்ப்பமாக இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு இந்த சந்தோஷத்தை அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதி கிட்ட வந்து சிவாவுமே சொல்லிடவும் உடனே சிவா சொன்னதை கேட்ட சுவாதியும், சிவா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு சிவா, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிச்சயதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு டைமில் நீ இப்படியெல்லாம் கேட்குறது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா கிட்ட சுவாதியுமே சொல்லவும் உடனே சிவாவுமே, சுவாதி என்ன சுவாதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ இப்படி பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் சிந்துக்கு வந்து நான் ஒன்றும் டிவோர்ஸே கொடுக்கல. ஏன்னா டிவோர்ஸ் கொடுக்காம அவளை விட்டு பிரிஞ்சு உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா? அவளுக்குமே ஒரு மனசு இருக்குது. அவளுமே ஒரு பொண்ணு தான். அவளுக்குமே வழினா என்னென்னு இருக்கும். ஆனால் அவளுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்துலேயோ சரி இந்த நிச்சயதார்த்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லியோ இல்லை எங்கள் பெரியம்மா கிட்ட சொல்லியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிக்கோ. அதுவும் இல்லாமல் ஒரு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி உன்னோட வாழ்க்கையுமே ஸ்பாயில் ஆகி எல்லாரோட வாழ்க்கையுமே ஸ்பாயில் ஆகிடும். நீ எதுவுமே நினச்சிட்டு நான் தப்பாக பேசிட்டேன்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா சிந்துவுமே ஒரு பொண்ணு. அதுவும் இல்லாமல் எனக்காக இப்போ கோர்ட்டில் ஏழைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை அடையணும், அவள் கல்யாணம் பண்ணிக்கணும், மறுபடியும் எல்லார் முன்னாடியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இப்படியெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னாடி யோசிக்கிறது பின்னாடி வந்து கண்டிப்பாக நான் தான் இந்த தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் இங்கே சுவாதிக்கு இங்கே சிந்து வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து சிவாவுமே சொல்லிடுவார். அந்த விஷயத்த கேட்டதுலேருந்தே சுவாதிக்கு கண்ணும் புரியல காலும் புரியன்ற மாதிரி அவங்களுக்கு இந்த கஷ்டத்தை எப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் அதுக்குள்ளே இங்கே அன்னபூர்ணியே இது மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அது மாதிரி ஒரு முடிவை எடுத்துகிட்டு நீங்கள் எப்படியுமே தப்பிக்க முடியாது, நீங்கள் உள்ளே தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுவாதியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிவா வந்து சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து சிந்துக்கிட்டுமே சொல்லியிருப்பாங்க. உடனே சிந்து ரொம்பவே சந்தோஷத்துலேயுமே இங்கே சிவாக்கையும் இங்கே சுவாதியுமே நம்ம ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும் கண்டிப்பாக இங்கே டாக்டர் வந்து அங்கே சுவாதி கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாது. இங்கே டாக்டர் வந்து அங்கே சுவாதி கூட வந்து சும்மா ஃப்ரெண்டு மூலிமா தான் பழகிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி எந்த ஒரு நோக்கத்துலையுமே இங்கே டாக்டருமே பழக கிடையாது. இதுக்கு மேலே எந்த ஒரு தடையுமே வரக்கூடாது. உடனே இங்கே சிந்துவும் நம்ம இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம அன்னபூர்ணியத்தையே நம்மள மணிக்கு வைக்கணும். அது இல்லாமல் அந்த வீட்டை விடைய வாரிசை நாம் தான் பெக்க போகிறோம். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேண்டியதுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணியுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு அங்கே சுவாதியவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயுமே பேசிக்கிட்டு இருக்க.
சுவாதி அவங்க அம்மாவுமே அப்பாவும் 2 பேரும் அதை அண்ணி இப்போ நீங்கள் அங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்க. ஆனால் இதில் விருப்பம் இல்லாத மாதிரியே இருக்கான் இங்கே சஞ்சய். ஆனால் இந்த விஷயத்த கேள்விப்படுற போது சரி இல்லை மற்றபடி வேறு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா கூட எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தில் சிவாவுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. நிச்சயதார்த்தம் பண்ணதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கலைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் போல் சிவா. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு என் பொண்ணை எப்படி நான் நம்பி கொடுக்குறது? அதுவும் இல்லாமல் என் பொண்ணு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ணியிருக்க மாட்டா. அவளை போய் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்புனே சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விலகி போயிடலாம். அதுவும் இல்லாமல் விலகி போனதும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அவங்க கரெக்டான ஒரு ப்ராடக்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஏமாறவும் மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே டீட்டெயில்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கொரியர் இந்த மாத்திரை, டேப்லெட், இன்ஜெக்ஷன், சிரஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள்லாம் வருது. அதெல்லாம் கணக்கு எழுத்து அங்கே இறக்கிட்டுமே இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே சிந்துவும் கேன்டீனுக்கு தேவையான காய்கறி சாமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சிந்துவுமே இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அங்கே சிந்துக்கிட்ட வந்து சிவாவுமே போயிட்டு, சிந்து நீ எதுக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, உன்னோட லைஃப் வந்து எப்போவுமே நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் என்னை விட்டுட்டு அங்கே யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ என்னை விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்து வந்து சிவா கிட்ட சொல்லிவிடவும் உடனே இங்கே சிந்து வந்து அப்படி சொன்னதை கேட்டதுமே எனக்கு ரொம்பவே மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் அந்த மரத்தை வெட்டிட்டேன், அந்த மரத்தை வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து சொன்னான். அதுக்கப்புறம் தான் அந்த சரி ஓகே அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எதுவுமே பேச கிடையாது. ஏன்னா என்னோடய கமிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லைனாலையும் நான் கரெக்டான ஒரு பர்சனை வந்து பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள ஏமாற்றி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணி இந்த விஷயத்தில் உங்களை இப்படி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் டாக்டரே, என்னை விட்டு மட்டும் பிரிஞ்சு போயிடாத, என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிவிடவும் உடனே அங்கேருந்து சிந்துவும் சதீஷ் எல்லாரும் ஒரு 3 பேர் வந்து காங்காய்க்கு வந்தோம். ஆனால் எல்லாமே இருந்தாலையும் இங்கே சிவா மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு, அக்கறை, அணவெறுப்புன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்கே சிந்துவுமே அவ்வளோ அழகாக மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே புரிஞ்சுக்காம அன்னபூர்ணி வந்து சிவாக்கும் இங்கே சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணதும் இல்லாமல் சிவா ஹாஸ்பிட்டல்லையே இங்கே சுவாதி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருக்காங்க. ஆனால் கடைசியில் இந்த வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க சிந்துக்கு கண்டிப்பாக சிந்து கையில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இங்கே இந்த தலைவருமே. ஏன்னா அவங்க இப்படியெல்லாம் எல்லாருக்குமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. ஆனால் சிவா வந்து இப்படி நான் முன்னணியில் 60,000 ஓட்டு முன்னணியில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாலாம் நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா எப்போவுமே அந்த வீட்டுக்குள்ளே இல்லை ரூமுக்குள்ளேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா சொல்லு என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும் உடனே இங்கே சிவாவுமே சிந்து நான் என்ன பண்ணட்டும் சிந்து, ஏன்னா உனக்காக நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் சாகர வரையும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லவும் உடனே இதை கேட்ட சிந்துவும் டாக்டர் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் என்ன தான் இருந்தாலையும் நீ அந்த சுவாதி கூட பேசுகிறத பார்த்தா எனக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே சிவாவுமே சொல்லிவிடவும் அதுக்கப்புறம் என்ன இங்கே ஆறுமுகமும் அங்கேருந்து கீழேயுமே வந்துடுறாங்க. ஏன்னா இங்கே ஆறுமுகம் வந்து கீழே வந்ததுக்கு காரணம் பைரவி வந்து நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன், நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே பைரவி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக பயந்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே ஆறுமுகமும் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சிந்துவுமே உங்கள் பேச்சை கேட்காம இங்கே அவங்க இந்த சிவாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் பொய் சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தை வச்சு இங்கே இன்னமும் இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஸ்டேரிங்கை வச்சுக்கிட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவும் வசதி கிடையாது. என்னால் முடிஞ்சது எவ்வளவோ அதுதான் என்னால் பார்க்க முடியும், மற்றபடி நான் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுவோம். உடனே இங்கே சிவாவுமே சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாதுன்னு சொல்லிட்டேன், உன்னுடைய சிவா எல்லாத்தையும் அப்படியே போட்டு எல்லாமே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துக்கிட்ட சிவாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சஞ்சய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இங்கே பைரவியையும் ஆறுமுகத்தையும்
நம்ம ஒரு ஒத்த வார்த்தை சொல்லி பிரித்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அது முன்னாடியே நடந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்ன வந்து எல்லார் மேலேயுமே மிகப்பெரிய தப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே உன் மேலே தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போவுமே எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு பர்சன் நான். ஆனால் எனக்கே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துமும் அங்கே பவ்யா அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. அது இல்லாமல் இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே நீங்கள் தான் எனக்கு வேணும், நான் உங்களை நம்பி வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு வந்து பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் இங்கே சுவாதிக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஷேக்கிங்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே சிந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயம் வந்து இங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் சஞ்சய்கிட்டையுமே இருக்குது. உடனே சஞ்சயும் அந்த சிந்துவையும் சிவாவையும் நம்ம சும்மா விடக்கூடாது, இவங்க 2 பேரால் தான் இங்கே பைரவி வந்து என்னை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.